கடந்த வாரம் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலைய முனையம் ஒன்றில் ஏற்பட்ட மழைநீர் கசிவை தொடர்ந்து மலேசிய விமான நிலைய நிறுவனம் உள் விசாரணை மற்றும் உடனடி சரிசெய்தல் நடவடிக்கைகளை அனுமதிக்கும் வகையில் பணி நிறுத்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் அந்தோனி லோக் உறுதிப்படுத்தினார். முனையத்தின் பிரதான கூரையை பாதுகாக்கும் பணிகளுக்கு பொறுப்பான ஒப்பந்ததாரர் டெராஸ் பூடி ரிசோர்ஸ் சென்டியான் பிரகாட் என்று லோக் தெரிவித்தார். இது ஏப்ரல் 15, 2025 முதல் ஏப்ரல் 14, 2026 வரைக்குமான 52,70,000 ரிங்கிட் ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது. சம்பவத்திற்கு வழிவகுத்த அலட்சியத்திற்காக ஒப்பந்ததாரர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.